Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மைனாரிட்டி அரசு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஜெயலலிதா அம்மையார் சொல்கிற இது ஞாபகம் வந்துருச்சு. மைனாரிட்டி அரசு திமுகவை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அது எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா இவங்கள சொல்லும்போது பாட் கெட்டில் காலிங் கெட்டில் பிளாக் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் இது முதல் தடவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவும் இந்த துறைகள்லாம் ஒதுக்கீடு நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தலை சுத்திருச்சு. காரணம் என்னென்னா, ஒரு மாநிலத்தை நீங்கள் நிர்வகிக்கும் போது இத்தனை மந்திரி இவங்களை நீங்கள் அத்தனை மந்திரிகள் இருப்பாங்கன்னு பேர். ஒரு இடத்துல 2 துறையை ஒதுக்குவாங்க, 3 துறையை ஒதுக்குவாங்க. சிஎம் கிட்ட கூட 2 துறை 3 துறை இருக்கும் அப்படிங்க மேக்சிமம்ங்கிறது தான். ஆனால் இவ்வளவெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். காமராஜர் பக்தவச்சலம் வரைக்கும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க அமைச்சரவை எல்லாமே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த எங்க அப்போ இருந்த சிச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் என்ன, இன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் என்ன, அன்னைக்கு இருந்த நிதிநிலை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி விரிவாக்கம் செய்யப்படலாம். 2 கட்சி, காங்கிரஸ்க்கு 2, அடுத்து இன்னும் யாராங்கிறது இன்னும் ஒரு முடிவு கூட ஆகணும். அதுதான் விரிவாக்கம் செய்யறப்ப துறைகள் மாறுவதற்கு வாய்ப்பு நினைக்கிறோம். பட் ஆனாலும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது இது அவ்வளோ சீக்கிரம் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பாருங்க, இப்போ முதல்ல பதவியை தாங்க உடனே இப்போ ஒரு மாற்றம் அப்படின்னு வரும்போது, அமைச்சரவை இதில் மாற்றம்னு போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ்னு வரும்போது அதுவுமே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒன்று. சொன்ன மாதிரி ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும். ஆனால் இவங்க ஏற்றுட்டு இருக்கிறவங்கெல்லாம் கற்றுக்கக்கூடியவர்களா, அந்த டெப்த்து இருக்கா? எக்ஸப்ட் 2-3 பேர். இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு சரியான விஷயத்த சரியான துறையை ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் அ டாக்டர் அண்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட ஒரு டாக்டர் அப்படிங்கிற முறையில் அருண்ராஜ் அவர்களுக்கு இந்த துறையை மருத்துவத்துறை ஒதுக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது சரியான ஒரு விஷயம். ஒரு சில இடங்களில் இதை எப்படி அவங்க அணுக போகிறாங்க, இன்னும் நிதித்துறையை திரு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. கரெக்டான விஷயம். காரணம் என்னென்னா, அவருக்கு அனுபவம் இருக்குது, நீண்ட நெடிய அனுபவம். ஒரு மந்திரியாக இருந்திருக்காரு, அவருக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால அதெல்லாம் குறை கிடையாது. ஆனால் இதை எப்படி அவங்க முன்னெடுத்து செல்ல போகிறாங்க? இப்போ அதே மாதிரி சொல்லக்கூடிய பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வரேன், நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டேன், நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது. அங்கே அதிகாரிகள் கோல் வச்சுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அதிகாரிகள் ராஜ்யம் தான். கடந்த ஆட்சியில் திமுக எப்பேற்பட்ட கட்சி, எத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சியிலேயே முதல்வருடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கோல வச்சிருந்தாருன்னு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் தொடர்ந்து கொண்டிருந்தது. சந்திரனால் விழுந்த சூரியன்னு செய்திகள் எழுதுனாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லாம் மாற்றி வேற ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு வரீங்கன்னு ரைட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தாக்க இந்த கார்டலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னாக்க நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்கள் கையில் ஆட்சி இருக்காது. நீங்கள் போயிட்டு வரலாம், காரில் ஏறலாம், காலங்காலத்தில் சாப்பாடை கட்டிட்டு அங்கே ஃபோட்டோ ஆப்பு கொடுத்துட்டு, நான் அலுவலகத்திலேயே உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டு விட்டு 4 மணிக்கு போகிறார் முதல்வர்லாம் எல்லாம் ஃபோட்டோ ஆப்பெல்லாம் சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டின்றது வேறு. இன்னொன்று, நீங்கள் இந்த பதவிக்கு வந்துட்டா நீங்கள் 24/7 முதல்வர். நீங்கள் நினச்சாக்க இன்றைக்கி நான் இதை கேன்சல் பண்ணுறேன், நாளைக்கு இந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ண முடியாது. இதை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்கணும். ஏன்னா ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் எமர்ஜென்சி ரிக்வெஸ்ட் எல்லாமே வரும். இது நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், திரு ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் பொது வெளியில டைரக்டா வந்த விஷயங்கள்ங்கிறதுனால அவர்கள் முதல் முறையாக வந்த பொழுதும் அடுத்தடுத்து கத்துக்கிட்டாங்க. அதனால வாய்ப்புகள் இருக்குங்கிறது இல்லைங்க. அதாவது இவங்களும் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போறது இல்லை. நான் அதை தான் சொன்னேன், 1 இயர் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிறத கொடுக்கணும். ஆனா 2 விஷயம் நான் சொன்னது, இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, இவங்களுக்கு அந்த முறையான ஒரு கற்றுக்கொள்வதற்கும் சரியான விஷயங்களை செய்வதற்கும் இந்த அதிகாரிகள் அவங்க உறுதுணையா இருக்காங்களா, இல்லை இவங்களை கெடுக்கிறாங்களாங்கிறது தான் ஒரு வேலை. பார்க்கலாம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் கூட இப்ப கூட சொல்லிட்டாங்க ஒருத்தர். இப்போ ஆல்ரெடி ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க, அவர் சொன்னாரு
ஒரு சகோதரி சொல்லிட்டாங்க இப்போல்லாம் வந்து நீங்க கொடுக்க வேணாம் பைசான்னு, இன்னொருத்தர் வந்து ஆர்வ ஆனா கோளாறுல நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு ஆமா சொல்றாங்க. அது இன்னொருத்தர் ஆர்வ கோளாறுல பணம் அமிச்சாருலாம், எங்க ஆர்வ கோளாறுல அதை வச்சு யாரோ ஒருத்தர் வந்து பப்ளிசிட்டி தேடணும்னு முடிவு பண்ணிருக்காரு இந்த சமயத்துல, இது வாட் எவர் இட் இஸ். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன இதுல அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கூட நிதி நிலைமையை வந்து 2 வருஷத்துக்கு கூட அவங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு போற வரைக்கும் சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு அவங்க பண்ணல, திமுகல பெட்ரோல் விலையை குறைக்க, டீசல் விலையை குறைக்கல, இப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் விட்டுருவோம். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய விவகாரம், இன்று இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை முறைப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. பேரிடர் நேரங்கள்லயோ மற்ற நேரங்கள்லயோ நமக்கு அது எப்படி வந்து அது அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தோம். இல்ல இப்போ எல்லாம் கடன் வாங்க, நகை கடன் வாங்க, எல்லாம் தள்ளுபடி பண்றோம்லாம் சொன்னாங்க திமுக ஆட்சி காலத்துல. என்ன ஆச்சு கடைசியில? எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை விட்டுருவோம். ஒரு வாரம் இன்னும் சொல்ல போனா மந்திரி சபை, ஒரு நிமிஷம் சார், விஜய் அதே சொல்லி மந்திரி சபை வேற மாத்தி அமைச்சாரு. ஒரு வாரம் தான் மந்திரி சபை வேற மாத்தி மந்திரி சபை வேற மாத்தி அமைச்சிருக்காங்க. இதாவது இதுதான் சொல்றேன், இப்போ நியாயமா இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள்ல இப்ப நீங்க சொன்னீங்க நெல் கொள்முதல் விஷயங்கள்ல, இதுல நான் எப்படி பாக்குறேன்னா பிரிஸ்கிரிப்டிவா இருக்கணும். இப்ப 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றதுக்கு என்னுடைய ஹானஸ்ட் சஜஷன், இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அது வந்து அரசுக்கே இழப்பு. இந்த 10 ரூபாங்கிறது 10 ரூபா பாட்டிலுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க. ஏன்னா குடிக்கிறவன் குடிக்கிறான், 10 ரூபா 15 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அப்போ அங்க இப்போ கடையில இருக்கிறவனுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்றான் அவன், ஒண்ணு பாட்டில் உடைஞ்சாலும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும், அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்கள்லாம் செலவு விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி கட்டுறதுல நாங்க கட்டணும்னு சொல்றோம். அப்போ நான் என்ன சொல்றேன், ஊதியமும் குறைவு, ஊதியத்தை ஏத்துங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாருங்க. அதுல நீங்க ஒரு 2 நாள் உங்களோட வருமானத்துல அந்த 10 ரூபா 15 ரூபா ஏத்துனீங்கன்னா 2 நாள் வருமானத்துல நீங்க அதை கட்டிட்டு போயிடலாம். பாக்கி 28 நாள் 29 நாள் வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு மாசத்துல அரசு கஜானாக்கு வந்ததுன்னா நீங்க சொல்லக்கூடிய பல நல்ல திட்டங்களை செய்ய முடியும். நான் நல்ல திட்டங்கள்னு கேட்டகரிக்கல சொல்றேன். யாரா இருந்தாலும் அறிவுரை சொல்றேன்ட்டு ஒயின் ஷாப்ல உள்ள விலையே ஏத்த பாக்குறீங்களே, இங்க அப்படி மற்ற விலைவாசி யாரெல்லாம் கோச்சிக்கிற குடிக்கிற மதுப்பிரியர்கள் பாவம் இல்லையா? மதுப்பிரியர்கள் பாவம் சார். நான் என்ன கேட்கிறேன், மதுப்பிரியர்கள் ரொம்ப பாவம். இப்போ மதுப்பிரியர்களுக்கும் தெரியல, அவங்க குடும்பத்துல இருக்கணும். 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுறவங்க அந்த பைசாவை தினம் உங்க பாக்கெட்ல இருந்து இது மூலமா தான் வருமானம் வருதுங்கிறதையும் நீங்க மறந்துடுறீங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். அப்ப வந்து நத்தம் விஸ்வநாதன் வந்து இந்த டாஸ்மாக்ல அவர் தான் மினிஸ்டர். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், வந்துட்டு ஐயா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் அதிகம் வச்சு வித்தேன், மாட்டிட்டேன், அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. நானும் விஷயம் தெரியாம அவர்கிட்ட போய் உட்காந்து, அது பாவமா இருக்குங்க, பார்த்தா கஷ்டமா இருக்கு, ஒரு 3 ரூபாய் இன்னும் ஜாஸ்தி வச்சு வித்துட்டாரா, 4 ரூபாய், அதை விட்டுருங்கண்ணே, அதை ரிவோக் பண்ணி விட்டுருங்க, பாவம் போகட்டும் சொல்றாங்கன்னு. இருங்க நான் ஒரு 1 hour விட்டு பேசுறேன்னு சொல்லி அவர் உட்காந்து பல நடவடிக்கைகள் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆயிடுச்சு. அவனை கூப்பிடுங்க அப்படின்னாரு. உள்ள வந்தான். வந்த உடனே ஏன்பா எவ்வளவு அதிகமா வச்சு வித்து மாட்டினேன்னாரு. அவன் சொன்னா 3 ரூபாய் வச்சு ஒரு பாட்டிலுக்கு வித்தேன்னு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில் விற்பான்னாரு. அது வரைக்கும் இது புரியவே இல்லை எனக்கு. நீங்க நம்புறீங்கல்ல, என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் கேட்கிறார், மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில் விற்ப அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வைப்பேன் சார். எவ்வளோ 10,000 இன்ட்டு 3 ரூபாய் எவ்வளவு ஆச்சு சொல்லுங்கண்ணாரு. ஆஹா பாயிண்ட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே பாருங்க 10,000 இன்ட்டு 3 ரூபாய் அப்படின்னு என்ன ஆகும், ஒரு 3000 10,000 30,000 ரூபாய் இவனுக்கு ஷாப்ல பிரிச்சுக்கிறது. 30 நாளைக்கு என்னாச்சு இல்ல சார், கேக்குறேன். ஒரு சில ஊழியர்கள் அப்படி பண்ணிருக்கலாம், ஒரு சில ஊழியர்கள் அப்படி பண்ணிருக்கலாம். நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இல்ல இது எப்படின்னா இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கேளுங்க, அடுத்து காமெடி கேளுங்க. செஞ்சியா இல்லையா சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை உள்ள எடுத்துக்க மாட்டேன், திருப்பி சொல்லு, உண்மையை சொல்லுனாரு. ஆமான்னு ஒத்துட்டான். ஆனா பெரிய பங்களா கார்லாம் இருக்கவனுங்களுக்கு இங்க வந்துட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கானுங்க. சும்மா இதெல்லாம் டிராமா. இது இவன் வித்திருக்கான். இதுல 3 ரூபா கேஸ் இருக்கு, 4 ரூபா கேஸ் இருக்கு, 5 ரூபா கேஸ் இருக்கு, 6 ரூபா கேஸ் இருக்கு. இதுதான் மாறி 10 ரூபாயா திசை மாறி வேற எங்கேயோ போயிடுச்சு. This is the problem. Actually சார் அந்த 3 ரூபாயில 1 ரூபா அந்த துறை அமைச்சருக்கு வாங்குறதுக்கு நீங்க 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு, கரெக்ட், 14,000 ரூபாய் சம்பளத்துக்கு
நீங்க எவ்வளவு பைசா கொடுத்து அந்த இதுக்கு வரலாம் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான பேரங்கள் நடக்குதுங்கிறது தெரியாது உங்களுக்கு. அடுத்த விஷயம் வரேன், ஒரு நிமிஷம். சரி, நம்ம அதுக்குள்ளே போறோம். இல்ல, அதை கடந்து வந்துரும். இல்ல, நான் என்னத்துக்கு சொல்றேன்னா ரொம்ப நேரம் அதுக்கே கொடுத்துட்டோம். அடுத்து இல்ல, அது வேணாம், அது வேண்டாம். நான் சொல்றது இதுல வந்து அவர் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சார் வந்து 10 பைசா ஒரு முட்டைக்கு கிடைக்கும்னு, அது வந்து நான் வந்து சத்துணவுக்கு சப்ளை பண்றேன்னு சொன்ன அந்த கதையோட ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம. அது கடைசியில போய் ஓ இவ்வளவு வருதா அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு கடைசியில இதை வந்து நம்ம வீட்டுக்கே செட்டில் பண்ணு அப்படின்னு ஒரு இவர் சொல்லுவாருங்க. நம்ம இல்ல விஷயம் என்னன்னா சார், இந்த பரபரப்புல இந்த 10 ரூபாய் விஜய் வாங்குறாரா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லி. இல்ல இல்ல, அதுதான் சொன்னேன். நான் என்ன சொல்றேன், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான நடவடிக்கைங்கிறது எடுக்கப்படணும். அரசு கஜானாவை நீங்க நிரப்ப முடியும். இன்னும் இதுல மட்டும் இல்ல, இதுல போலீஸ் இறக்குல இருந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் பேசணும்னா வந்து இப்ப டாஸ்மாக் கடையை மூடினாங்கன்னு சொல்றீங்களே, அது டாஸ்மாக் கடையை மூடுனதா ரெலகேஷனான்னு நீங்க சொல்லணும். ஏன்னா கோவில் பக்கத்துல, தேவாலயம் பக்கத்துல, பள்ளி பக்கத்துல இருந்த இதை டாஸ்மாக்க மூடுறோம்னு சொன்னா இங்க மூடிட்டு இன்னொரு இடத்துல திறப்பீங்களா, இல்லைன்னா நிரந்தரமா மூடுறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தயவு செய்து அதை தெளிவா பேசணும். இல்ல இல்ல, ஏன்னா வருமானம் முக்கியங்கிறதுனால 2016லயே அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்கு உள்ளார இருக்கணும்னா அந்த பாதி அப்படியே சுத்தி சுத்தி போட்டாங்க. அது ஒரு புரட்சிகரமான திட்டம் தானே, அதே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான்.